தம்பி, பைக் பார்க்க வர சொன்னாங்க, பார்க்கலாமா? இவ்வளவு வண்டி இருக்க, பாத்துட்டு போ. தம்பி, செகண்ட் ஹேண்ட் பைக் இருக்குன்னு ஓனர் தான் வர சொன்னாரு. அவன வர சொன்னா மேடம் எப்போ வந்தீங்க? உட்கார தானே நின்று இருக்கீங்க? லேட்டா வந்துட்டு எப்படி ஜோக் கொடுக்குறாங்க? டீ காஃபி ஏதாச்சும் வாங்கி கொடுத்தியாடா? எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கியா? அதெல்லாம் வேணாம், வண்டியே காட்டுங்க. இது டியோ 135, அது ஆக்டிவா 1. அது என்ன வண்டி? திட்டு வண்டி. சரிண்ணா. அண்ணா, இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டிஷன் நல்லா இருக்கா? குச்சி குடிக்கு அவன் கிட்னி கண்டிஷன் நல்லா இருக்காது. நான் வண்டியை கேட்டேன். டேய் சும்மா இருக்க மாட்டேன். அண்ணா, பெட்ரோல் டீசலே போடாம நல்ல மைலேஜ் தர வண்டியா இருக்கா? இருக்கு. டேய் நேத்து வந்துச்சுல வண்டி ஒண்ணு, அது அக்காவுக்கு டெலிவரி பண்றேன். குத்துலாண்ணா. மச்சான், ஏண்டா மூஞ்சி திருப்பிக்கிற? ஆமாப்பா, இப்ப நாங்களாம் யாரு உங்களுக்கு புது ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, அவங்களோட காஃபி ஷாப், பீச், எங்கெங்கயோ போறீங்க. அதுவும் போயிட்டு நல்லா கியூட்டா மூஞ்ச ஒன்னா வச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறீங்க, பார்க்கவே முடியல. டேய், அது ஆபீஸ்ல நியூ ஜாயினிடா. அந்த பையன் தனியா இருக்கானு கம்பெனி குடுக்கறதுக்காக ஜூஸ் குடிக்க போனோம். அப்படியே சும்மாவே பேசிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எல்லாரும் நீ ஆயிர முடியுமா கிருபா? நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த உருட்டுல நான் நிறைய கேட்டுட்டேன். இரு, உன் இஷ்டப்படியே இரு. இதோ பண்ணிட்டாங்க பாரு, போ அவங்களோட போய் ஜாலியா சுத்து, போ 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 போ. கட் பண்ணிட்டேன்டா. நீ அந்த காலை கட் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சேர்த்து கட் பண்ணிட்ட. அத்தை, மல்லிப்பொடி மட்டும் எவ்வளவு போடணும்னு சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. இதுக்குமா கேக்குற? எங்க அத்தைக்கு சமையல் பண்றதுன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கும் தான். எங்க அத்தை போற நேரத்துல அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சு சென்ட் ஆஃப் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு மல்லிப்பொடி அளவு மட்டும் மறந்து போச்சு. பெருங்காய பொடி கூட போடுவாங்கன்னு ஞாபகம் இருக்கு, ஆனா எவ்வளவுன்னு தெரியல. அப்படி என்னமா சமைக்கிற? பால் பாயாசம். உன் வீட்டுல இருக்கிற குப்பைய என் வீட்டுல போடுறதுக்கான சொந்த வீடு கட்டி வச்சிருக்கேன். மவன தொடப்ப கட்ட பிஞ்சிரும். என்னமா என்ன பண்ற? உன் வீட்டுல மரம் வளர்க்கணும், வீட்டுல வள. என் வீட்டு பக்கம் எது களை வருது? மவன போட்டனுவீங்க. ஏண்டி, யாரு கேட்டு உன் புள்ள என் வீட்டாண்ட வண்டி விட்டான்? என் புருஷன் தலைமலைய விடுவான். எட்டு ஐயோ 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 அடியே, வீட்டுல மோட்டர் பட என் வீட்டுல ஏண்டி தண்ணி ஊத்துத? மூதேவி, அத போய் முதல்ல ஆஃப் பண்றி. ஐயோ, இனி என்னென்னலாம் அனுபவிக்க போறணும். வீட்டுல நாய் வளர்த்தனா என் வீட்டுல எதுக்கு நாய் வருத? தூக்கின்பா. சி ஜோசப் விஜய் என்னும் நான். ஐயோ, ஜாலி 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 ஜாலி. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, வேலைக்கு போகக்கூடாதுல. நீங்க சொல்லியது சரிப்பா, இன்னில இருந்து வேலைக்கு போறேன். இரு 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 இரு, எங்க போறா? அதான் நம்ம தலைவர் தான் வேலையில பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 தரேன்னு சொல்லிருக்காருல. எனக்கு 4000, உனக்கு 4000, மொத்தம் 8000. அப்ப வேலைக்கு போகண்டா இல்லப்பா? ஓ அப்படியா, சரி 2 பேரும் சாப்பிட வாங்க. சரி வா, நம்ம சாப்பிட்டு வந்து பதவியா இருக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரியலையே. என்ன ஒன்னையும் காணல? அப்பா, என்னப்பா எல்லாம் வெறும் பாத்திரமா இருக்கு? உங்க தலைவர் தார 6 சிலிண்டர் வச்சுதான் இனி சோறே பொங்கணும். அப்பா, எங்க தலைவரையே 6 எம்எல்ஏ சேர்ந்து குழப்பி நடக்காவப்பா. தெரியும் இல்லையா, வேலையை போல பேத்தன. சனி மூஞ்ச பாரு, குரங்கு எங்க இருந்துதான் வருதுங்களோ. ஹலோ, ஏன் உங்களை அடிச்சுட்டு போறாங்க? எதுனா ப்ராப்ளமா? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன், அதுக்கு அடிச்சுட்டு போறாங்க. எனது வாய்ப்பு கேட்டதுக்கு அடிச்சாங்களா? அப்படி என்ன கேட்டீங்க? அதாங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு சொன்னேன். இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. வாய்ப்பா? இது அது இல்ல. அதேதாங்க. அதான் வாய்ப்பு கொடுத்துட்டேங்க. அதான் அண்ணன் சிஎம் ஆக போறாரு. நீங்க கொடுத்த வாய்ப்புல அந்த அண்ணனுக்கு நல்லது நடந்துச்சு,
நான் கேக்குற வாய்ப்பு உங்க அண்ணன் நல்லதுக்கு கேக்குறேன். என்னது எங்க அண்ணனுக்கு நல்லதா? நீங்க வாய்ப்பு கொடுத்தா எங்க அண்ணனுக்கு எனக்கு நல்லது கிடைக்கும்? இல்ல புரியலையே. அண்ணனோட திட்டப்படி நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்க அண்ணனுக்கு சீர் செலவு கம்மியாகும்ல, எப்படி? எனக்கு எப்படி கடுப்பா இருக்குது. சின்ன பையெல்லாம் லவ் பண்றாங்க, எனக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. டேய் இதுக்கா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இரு, இந்த என் கேங்ல ரம்யான்னு ஒருத்தி ஃப்ரீயா தான் இருக்கா, அவள உனக்கு கரெக்ட் பண்ணி விடுறேன். தெய்வமே, நீ எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. மாமா மாமா மாமாவா? மாமா ஃப்ரெண்ட் நினைச்சுதான்டா இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்றேன். இதுல ஒரு சேவை. ஏ அனு, இந்த கிருபா பையன் இருக்கான்ல, அவனை லவ் பண்றானாண்டி. அது மட்டும் இல்லாம உன் பேரை பச்சைலாம் வேற குத்தி வச்சிருக்கான். குத்திரியே? அப்படியா? சரி, ஓகே ஓகே. டேய் அவளோட லவ் பண்றலாம்டா. நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு மாமா. பாய் மாமா. எது மாமாவா? டேய் பொறுக்கி, இன்ஸ்டால யார்டா அந்த சிந்து? எந்த சிந்து? நீ கண்டதையும் பேசி வச்சிருக்க அந்த சிந்து தான். ஏய் நான் இன்ஸ்டால யார்கிட்டயும் பேசல. வந்துட்டா சிந்து மூத்துல சந்தன்பா. அப்படி ஏன்பா போக சொல்ல மாட்டேன்? அவகிட்ட ஆபாசமா பேசி அதை ஆசையா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அலர்ட்டா டெலிட்டும் பண்ணிருக்க. ஆனா அது அலட்சியமா ரீசன்ட் டெலிட் பண்ண மறந்துட்டேன். அதை நான் அழகா கண்டுபிடிச்சிட்டேன். இத பாரு, நான் யார்கிட்டயும் ஆபாசமும் பேசல, ஆசையாவும் பேசல. சும்மா அரபோதில வந்து உலட்டு இருக்காத, சரியா? ஏதோ பண்றதுக்கு நல்லா தெரியுது. ச்சே, நம்ம தான் ஒரு டயலாக் பேசி உளறிட்டு போவோம். நான் உன்னை பிராங்க் பண்ணேன்டா, நீ எனக்கு உண்மையா இருந்திருக்க. அதனாலதான் நான் கேட்டதுக்கு எதுவுமே நீ முழிக்கவே இல்ல. அவனை நீ மட்டும் முழிச்சிருந்தியோ அப்பவே உன் மூச்சு நிறுத்திருப்பேன்டி. ஏ பைத்தியக்காரி, உன் பிராங்க்ல குழி கட்டிய வைக்க. தப்பு பண்ணா நீ முழிக்கணும், தப்பு பண்ணாத 2 வேளை குளிக்கணும். நீ போ, நான் குளிக்கணும், டைம் ஆச்சு. சரி நீ போய் குளிப்போ. என் பொட்டாடி கொஞ்சம் பொட்டாடி கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணணும்? பட்டாளி குஜி பதறிச்சிடு. டேய் நீ எல்லாம் ஒரு பையனா? பக்கத்து வீட்டு பையனை போய் பாரு, வாரத்துக்கு ஒரு பொண்ணு லவ் பண்ணி மாட்டிக்கிறான். லவ் பண்ணி மாட்டிக்கிறானா? ஆமா, அவங்க அம்மா என் பையன் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே இல்லன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு பீத்திக்கிறான். நான் எப்ப அப்படியெல்லாம் சொல்லிட்டு பீத்திக்கிறது? இப்ப என்ன, நான் லவ் பண்ணி ஊரெல்லாம் செருப்படி வாங்கணும், அதான உனக்கு வேணும்? செருப்படி வாங்குவியோ சவுக்கடி வாங்குவியோ, லவ் பண்ணி அடி வாங்கு. இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். வரும்போது லவ் பண்ணி லவ்வரோட வரேன். சொன்னதை பண்ணு, அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரிய வெறுப்பேத்த முடியும். Excuse me? Are you single? Ready to mingle? ஐயோ அங்கிள், எனக்கு ஆல்ரெடி ஆளு. Mingle? I will give you roses. You be my missus. நானே பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டேன்னு குந்தி நிக்கிறேன், நீ வேற மிஸ்ஸி கீசுனே. இவாக மாட்டான். எங்கடா பொண்ணு, வரப்ப அவரோட வரேன்னு சொன்ன? ஒரு வாரத்திலே பேசி ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இதுல எங்க ஐ லவ் யூ 3 வார்த்தைய சொல்றது? நீ எந்திரிச்சு நில்லு. இப்படி பால் டப்பா மாதிரி போன எந்த பொண்ணுடா பாப்பா? பாக்க வேலைக்கு போற பையமா இருந்தானமா லவ் பண்ணுவாங்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எங்கடா வேலைக்கு போற பசங்களை பிடிக்குது? பொறுக்கி பசங்களை தாண்டா பிடிக்குது. என்னமா சொல்ற? உன்னை பொறுக்கியா மாற சொல்றேன். நான் பொறுக்கியா? பொறுக்கியா போற, பொறுக்கி மாதிரி பொண்ணுங்களை பாக்குற, பொண்ணுங்களை பொறுக்கிட்டு வர. போடா பொறுக்கி, போடா பொறுக்கி, போடா பொறுக்கி வரண்டா. ஹாய். வாங்க வாங்க, நம்ம இப்பயே ஓடி போயிடலாம். இன்னும் எவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க? நம்ம இன்னும் பேசி பழகவே இல்லையே. அதெல்லாம் போக போக பழகிக்கலாம் வாங்க. சூப்பர் சூப்பர், அதுவும் கரெக்ட் தான். டேய் சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வந்துட்ட. ஆமாமா, நீ சொன்ன மாதிரியே போனா போன உடனே செட் ஆயிடுச்சு. என்னம்மா, என் பையனை லவ் பண்றியா? இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ அக்கா, என்ன கல்யாணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னம்மா முறைய மாத்தி சொல்ற? அக்கா இல்லம்மா, அத்தைம்மா. அத்தையா? அட நீங்க வேற. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. என்னையே 4 ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்கன்னு பயந்து ஓடி வந்தேன். அப்பதான் டீசென்டா பொறுக்கி மாதிரி இருக்க உங்க பையனை பார்த்து அவரை வச்சு தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா நீங்க என்ன தவளை வாயில இருந்து தப்பிச்சு முதல வாயில மாட்டின கதையா பேசுறீங்க. என்னம்மா சொல்ற? பாய்க்கா. பாய் ப்ரோ. ப்ரோவா? அம்மா, இப்ப இதுல யாருமா முதல்ல, யாருமா தவளை? கிழிஞ்சது போ. இது என்னடா கொடுமையா இருக்கு.